பிரைஸ் லார்ட். அன்பரும் இன்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே ஆராதனையை குறித்து பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். பிரத்யேகமாக நம்முடைய சரீரங்களை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பலி என்று சொன்னாலே கொல்லப்படுதல் என்று நாம் அறிவோம். பழைய ஏற்பாடு நாட்களிலே பலி செலுத்தும் பொழுது அந்த பலி கொல்லப்படும். ஆனால் இங்கே பவுலோ ஜீவ பலியாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களையும் நாம் அப்படியே கொடுக்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே சொல்லும் பொழுது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது நாம் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதாவது உயிருள்ளதாய் நாம் அப்படியே நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானது என்று நாம் அறிகிறோம். அது தேவனுக்கு பிரியமான பலியாக நாம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவனோடு கூட அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதிலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். இந்த பலியை நாம் ஒப்பு கொடுப்பதை பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பரிசுத்தமுமான என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு நாட்களிலே தேவனுக்கு படைக்கப்படுகிற பலிகள் அது பரிசுத்தமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். லேவியராகமம் புத்தகங்களிலே வருகிற பலிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தகன பலி, போஜன பலி இவை அனைத்தும் பரிசுத்தமானது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் அது பரிசுத்தமானது என்று சொல்லி பழைய ஏற்பாடிலே குறிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நம்மிடத்திலே பிறந்த முதற் பேர் அனைத்தும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி யாத்திராகமத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்காக படைக்கிற சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படுகிற தூப பொருட்கள், அது மட்டுமல்ல கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக உருவாக்கப்படுகிற தைலம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக நாம் இதை எப்படி கொள்ளலாம் என்று சொன்னால், கர்த்தருக்கு உரியது எல்லாம் பரிசுத்தம் உள்ளது. ஆக நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அது பரிசுத்தமாகிறது. அதாவது கர்த்தருக்கு உரியதாக அது மாறுகிறது. அதனால தான் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான என்று சொல்லி இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அது பரிசுத்தமாக, அதாவது தேவனுக்கு உரியதாக அது மாறுகிறது. அது மட்டுமல்ல, அது தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது. அதிலே அவர் பிரியப்படுகிறார். அவருடைய விருப்பம், நாம் அப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவருக்கு விருப்பமான பரிசுத்தமான இந்த சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுப்போம். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதிலே அவர் பிரியப்படுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆராதனையை நாம் மேற்கொள்வோம். நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது அவருக்கு உரியதாக பரிசுத்தம் உள்ளதாக மாறிவிடுகிறது. நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது அவருக்கு பிரியமுள்ளதாக மாறிவிடுகிறது. அதிலே அவர் பிரியமாயிருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.